அனைவருக்கும் வணக்கம். இது யூகேவி தமிழா. கல்வி சம்பந்தப்பட்ட தகவல்களை நம்ம சேனல்ல தொடர்ச்சியா கொடுத்துட்டு வரோம். அதே மாதிரி 12ஆம் வகுப்பு முடிக்கக்கூடிய மாணவர்கள் அடுத்து என்ன படிக்கலாம், எங்க படிக்கலாம், எப்படி படிக்கலாங்கிற கான்செப்டை பேஸ் பண்ணி வீடியோஸ்ங்கிறது கொடுத்துட்டு வரோங்க. இப்ப 12th எக்ஸாம்ஸ் எழுதி முடிச்சுட்டு மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் ரொம்ப ஆர்வமா வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்க. இன்னைக்கு உங்களுக்கு 12th ரிசல்ட்ஸ்ங்கிறது வந்தாச்சு. ஸ்டேட் போர்டு மாணவர்களுக்கு 12th ரிசல்ட்ஸ்ங்கிறது வந்தாச்சு. இப்ப சில பேருக்கு வந்து நீங்க எதிர்பார்த்த மதிப்பெண்கள் வந்திருக்கலாம். சில பேருக்கு வந்து எதிர்பார்க்காத அளவுக்கு மதிப்பெண்கள் வந்திருக்கலாம். கொஞ்சம் குறைச்சு வந்திருக்கலாம். இப்ப இதுல வந்து இனி வந்து எந்த ஒரு மாற்றமும் மாறப்போறது கிடையாது. ஏன்னா, நீங்க தான் எக்ஸாம் எழுதுனீங்க. நீங்க எழுதின எக்ஸாம்ஸ்க்கான ரிசல்ட்ஸ்ங்கிறது வந்தாச்சு. யாருக்காச்சு உங்களுக்கு இன்னும் மதிப்பெண்கள் அதிகமா வரும்னு நீங்க நினைச்சீங்கன்னா, நீங்க வந்து ரீவேல்யூவேஷன் போடலாம். அதுக்கான ப்ரொசீஜர்ஸ்லாம் இருக்குது. அது சம்பந்தமா தனிப்பட்ட முறையில ஒரு வீடியோங்கிறது போட தான் போறோம். சரிங்களா? ஸோ இப்ப பிரசென்டா 12th ரிசல்ட் வந்திருக்கக்கூடிய மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் அடுத்து என்ன செய்யணும்? ஏன்னா இப்ப நிறைய பேருக்கு ரிசல்ட்ஸ் வந்தாச்சு. அடுத்து என்ன செய்யறதுன்னு தெரியல. கண்டினியூஸா பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் கூப்பிட ஆரம்பிச்சிட்டீங்க. ஸோ நான் என் சைட்ல இருந்து சொல்றது என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்க முதல்ல முடிவெடுக்க வேண்டியது என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்க என்ன மாதிரியான படிப்புகள் படிக்கிறீங்க அப்படிங்கறத முடிவெடுங்க. அதாவது மெடிசின் படிக்க போறீங்களா, இன்ஜினியரிங் படிக்க போறீங்களா, பேராமெடிக்கல் படிக்க போறீங்களா, வெட்டினரி சயின்ஸ் படிக்க போறீங்களா, அக்ரிகல்ச்சர் கோர்சஸ் போக போறீங்களா, ஆர்ட்ஸ் போறீங்களா, சயின்ஸ், காமர்ஸ், மெரைன், கேட்ரிங், என்னென்னமோ துறைகள்லாம் இருக்குது. ஏதோ ஒரு குறிப்பிட்ட படிப்பு தான் படிக்கணும்னு கிடையாது. இத்தனை வகையான துறைகள் இருக்குது. இது இல்லாம இன்னும் நிறைய படிப்புகள் இருக்குது. மேனேஜ்மெண்ட் கோர்சஸ் அப்படின்னு சொல்லி நிறைய கோர்சஸ் இருக்கு. இதுல என்ன படிக்கணும் அப்படிங்கிறத முதல்ல நீங்க முடிவு பண்ணிக்கோங்க. ரெண்டாவது விஷயம், எங்க படிக்கிறீங்க? அதாவது என்ன மாதிரியான காலேஜஸ்ல படிக்கிறீங்க? கவர்மெண்ட் காலேஜஸ்ல தான் படிக்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எல்லா விதமான படிப்புகளுக்கான கவர்மெண்ட் காலேஜஸ்க்கும் த்ரூ கவுன்சிலிங் வழியா மட்டும்தான் சேர முடியும். அதுல எந்த ஒரு நேரடி ஸ்பாட் அட்மிஷன்ங்கிறதெல்லாம் கிடையாதுங்க. உதாரணத்துக்கு நீங்க வந்து பாத்தீங்கன்னா, இப்ப இன்ஜினியரிங் முதல்ல எடுத்துக்கிறேன். இன்ஜினியரிங் பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா, நீங்க வந்து அரசு கல்லூரிகள் மற்றும் யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட்ஸ் இது எல்லாத்துலயும் நீங்க முழுக்க முழுக்க கவுன்சிலிங் வழியா மட்டும்தான் சேர முடியும். தனியார் கல்லூரிகள் வந்து பாத்தீங்கன்னா, உங்களுக்கு சுயநிதி பொறியியல் கல்லூரிகள்ல 65% சீட்ஸ்ங்கிறது கவுன்சிலிங் வழியாகவும் 35% சீட்ஸ்ங்கிறது மேனேஜ்மெண்ட் வழியாகவும் ஃபில் பண்ணுவாங்க. ஸோ அப்போ அந்த 65% வழியா நீங்க போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா த்ரூ நீங்க கவுன்சிலிங் வழியா போகணும். இல்லை சார் எனக்கு நான் எதிர்பார்த்த அளவுக்கு மார்க் வரல, அப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட் சீட்ல போய்க்கிறேன் அப்படின்னா நீங்க நேரடியாக உங்களுக்கு பிடிச்ச கல்லூரியில் உங்களுக்கு பிடிச்ச துறைகளில் போய் சேருங்க. நான் இந்த கல்லூரிக்கு தான் நீங்க போய் சேரு அப்படின்னு நான் எந்த மாணவர்கள்ட்டையும் எந்த பெற்றோர்கள்ட்டையும் நம்ம சொல்லலைங்க. முதல் விஷயம் இது. ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இப்ப இப்போ ஒரு டவுட் வரும். ஒரு இன்ஜினியரிங் சேரணும் முடிவு பண்ணியிருக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஒரு டவுட் வரும். சார் இப்ப நான் எவ்வளவு மார்க் வரைக்கும் வாங்கினா நான் கவுன்சிலிங்க்கு வெயிட் பண்றது, இல்ல நான் எந்த மார்க் வாங்கியிருந்தா நான் மேனேஜ்மெண்ட் சீட் போறது அப்படின்னு நிறைய பேத்துக்கு ஒரு டவுட்டுங்க. ஒரு விஷயத்தை கிளியர் பண்ணிடுறேன். அதாவது இன்ஜினியரிங் கட் ஆஃப்ங்கிறது 200 மார்க் மதிப்பெண்களுக்கு கட் ஆஃப்ங்கிறது ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த 200க்கு நீங்க வெறும் 70 இல்லைன்னா 75 கட் ஆஃப் வாங்கினாலும் உங்களுக்கு கவுன்சிலிங்ல சீட்டுங்கிறது இருக்குங்க. சரிங்களா? ஸோ மாணவர்களும் பெற்றோர்களும் பயப்படவே வேண்டாம். எவ்வளவு கம்மியா கட் ஆஃப் வாங்கினாலும் தமிழ்நாட்டுல அத்தனை பொறியியல் கல்லூரிகள் இருக்குது, அத்தனை இடங்கள் இருக்குது. வருட வருடம் 50,000 சீட்ஸ்ங்கிறது நம்மளுக்கு வந்து மிச்சமாயிட்டு தான் இருக்குங்க. ஸோ அதனால நீங்க கவலையே பட வேண்டாம். உறுதியா சீட்டுங்கிறது இருக்குது. ஆனா அந்தந்த மதிப்பெண்களுக்கு தகுந்த மாதிரியான கல்லூரிகள் தான் கிடைக்கும். நான் 70 கட் ஆஃப் எடுத்துட்டு 200 கட் ஆஃப் இருக்கக்கூடிய கல்லூரியில சேரணும்னா முடியாதுங்க. ஸோ என்னுடைய கைண்ட் அட்வைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஓரளவுக்கு ஒரு 150க்கு மேல கட் ஆஃப் இருக்கிறவங்க முழுக்க முழுக்க கவுன்சிலிங்க்கு வெயிட் பண்ணலாம். தாராளமா நல்ல கல்லூரிகள்லயே இடங்கள் கிடைக்கும். ஏன்னா இப்ப எல்லாருமே கண்டினியூஸா பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப எனக்கு தெரிஞ்சு ரீசெண்டா 2, 3 பேரண்ட்ஸ் பேசினாங்க. 170 கட் ஆஃப் வருங்கிறாங்க. ஆனா நல்ல கல்லூரிகள் இடம் கிடைக்காது சார். மேனேஜ்மெண்ட் சீட்ல போயெல்லாம் சேர்றேன் சார் அப்படின்லாம் சொல்றாங்க. என்னைய பொறுத்த வரைக்கும் நான் ஒரு அஷூரன்ஸே தரேன். ஒரு 150 கட் ஆஃப் வரைக்குமே நல்ல கல்லூரிகள்ல கிடைக்கும். 150 டு 120 கட் ஆஃப் மாணவர்களுக்கு ஒரு டயர் 2ல கடைசி லெவல் காலேஜஸும், டயர் 3ல ஃபர்ஸ்ட் லெவல் காலேஜஸ்லயும் நம்மளுக்கு வந்து சீட்டு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா? பின்னாடி உங்களுக்கு என்ன ஒரு மாதிரியான ஸ்காலர்ஷிப்ஸ் வாங்கணும்னாலும் அவங்க ஃபர்ஸ்ட் செக் பண்றது நீங்க கவுன்சிலிங் வழியா வர்றீங்களா, இல்ல மேனேஜ்மெண்ட் சீட் வழியா வந்தீங்களாங்கிறதெல்லாம் செக் பண்ணி தான் கொடுக்குறாங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து கவுன்சிலிங் வழியா போறது பெட்டரா இருக்குங்கிறது இன்ஜினியரிங் படிப்புகளுக்கு நான் சொல்றேன். ரெண்டாவது விஷயம், அரசு பள்ளி மாணவர்கள் 7.5 இட சிறப்பு ஒதுக்கீட்டில் வரக்கூடிய மாணவர்கள் நீங்க வந்து இந்த 7.5 இட சிறப்பு ஒதுக்கீடுகளை வரக்கூடிய சலுகைகள் வேணும் அப்படிங்கிற பட்சத்துல நீங்க கண்டிப்பா வந்து கவுன்சிலிங் வழியா தான் போகணும். இது வந்து இன்ஜினியரிங் படிப்புகளுக்கு. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், அதாவது கலை மற்றும் அறிவியல் சொல்லுவாங்க. ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கோர்சஸ் பொறுத்த வரைக்கும்
தமிழ்நாட்டில் ஒரு 180 அரசு கல்லூரிகள் வரைக்கும் இருக்குங்க. 118 180 அரசு கல்லூரிகளும் இருக்குது. இந்த அரசு கல்லூரிகள்ல எல்லாம் சேரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு டிஎன் காசா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் இருக்குங்க. அவங்க தான் அந்த கவுன்சிலிங் நடத்துறாங்க. ஸோ அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்றத நீங்கள் அந்த கவுன்சிலிங் அப்ளை பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த வெப்சைட்டுங்கிறது ஓப்பன் ஆகிருச்சு, ரெஜிஸ்ட்ரேஷன் ஓப்பன் ஆகிருச்சுங்க. அதுக்கான கவுன்சிலிங் ப்ராசஸ் கூப்பிட்றப்ப அந்தந்த நீங்கள் ஒரு 3 சாய்ஸஸ் கொடுக்கலாம். அந்த 3 சாய்ஸ்க்கு எந்த கல்லூரிகளில் இடங்கள் இருக்குதோ அந்த கல்லூரியில் உங்களுக்கு கவுன்சிலிங்க்கு கால் லெட்டர் வரும். நீங்கள் காமன் கவுன்சிலிங் கிடையாது, நீங்கள் நேரடியாக கல்லூரியில் போய் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். இது ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்க்கு. இதே நீங்கள் பிரைவேட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் பொறுத்த வரைக்கும் ரிசல்ட்டுக்கு முன்னாடியே அட்மிஷன்ஸ் போட ஆரம்பிச்சிட்டாங்க. ரிசல்ட் வந்த ஒரு நாள் 2 நாளைக்குள்ள முடிஞ்ச அளவுக்கு பிரைவேட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸ்ல வந்து பார்த்தோம் அப்படிங்கிற பட்சத்தில் சீட்டுங்கிறது நம்மளுக்கு முடியறதுக்கான வாய்ப்புகள்ங்கிறது இருக்குங்க. ஸோ மாணவர்கள் கொஞ்சம் முன்னாடியே போய் சேர்ந்துக்கோங்க. அதே மாதிரி அக்ரிகல்ச்சர் பொறுத்த வரைக்கும் கவுன்சிலிங் வழியா போறது, அதாவது அரசு கல்லூரிகள் மற்றும் தனியார் கல்லூரிகளில் கவுன்சிலிங் வழியா போறதுக்கான அப்ளிகேஷன்ஸ்ங்கிறது ஓப்பன் ஆகிருச்சு. ஸோ மாணவர்கள் வெயிட் பண்ணி போகலாம். இல்லை சார் எதிர்பார்த்த அளவு கட் ஆஃப் அல்ல அப்படிங்கிறவங்க நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா பிரைவேட்டா போய்க்கலாம். பேராமெடிக்கல் கோர்சஸ் பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட் காலேஜஸ்ல சீட்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மியான சீட்ஸ் தான். ரொம்ப டாப் மதிப்பெண்கள் எடுக்கவங்களுக்கு மட்டும் தான் நமக்கு வந்து சீட்டுங்கிறது கிடைக்கும். அது போக பிரைவேட் காலேஜஸ்ல நீங்க போறவங்க போய்க்கலாம். ஸோ யாரெல்லாம் கவுன்சிலிங்க்கு வெயிட் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா ஒரு 150 கட் ஆஃப்க்கு மேலே வாங்கியிருக்கக்கூடிய மாணவர்கள் வெயிட் பண்ணலாம். ஒரு 150 கட் ஆஃப்க்கு கீழே இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு என்னோட கைண்ட் அட்வைஸ் சீட்டெல்லாம் உறுதியா இருக்குது. பட் நீங்க எதிர்பார்க்கக்கூடிய கல்லூரிகளில் கிடைக்குமா அப்படிங்கறது என்னால் வந்து உறுதி கொடுக்க முடியாது. ஸோ மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் உங்க வாழ்க்கையை நீங்க முடிவு பண்ணுங்க. நீங்க வேற யார்கிட்டையுமே எல்லாம் கேட்கவே வேண்டாம். நீங்க எவ்வளவு கம்மியா இப்ப 12ஆம் வகுப்புல மதிப்பெண் கம்மியா எடுத்திருந்தாலும் பரவாயில்ல, கல்லூரிகளில் போயிட்டு நல்ல முறையில் படிச்சு நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் வாங்குறதுக்கு எங்க சார்பாக வாழ்த்துக்கிறோம். இது மாதிரி கண்டினியூஸா பல்வேறு வகையான படிப்புகள், பல்வேறு வகையான கவுன்சிலிங் சம்பந்தப்பட்ட தகவல்கள் வேணுங்கிறவங்க யூகேவி தமிழா அப்படிங்கிற இந்த யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மற்றும் இந்த வீடியோ உபயோகமா இருக்கு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்ச மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. மிகவும் நன்றி.